15 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுமியை தவறான நடத்தைக்கு உட்படுத்தினார் என்ற அடிப்படையில் ஒரு தேரரை கைது செய்ய இந்திய பிரதமர் கூட இவருடைய காலில் விழுந்து வணங்குகின்ற காட்சிகள் கூட காணப்படுகிறது. பலங்களை பயன்படுத்தி சட்டங்களை ஏமாற்ற எண்ணுகிறார்களா என்ற ஒரு சந்தேகம் தான் எழுப்பல. ஒரு அரசு அதிகாரி நினைத்தால் எதுவும் சாத்தியம் என்று நடைபெற்றிருந்தது. எந்த ஒரு அரசாங்கமும் எந்த ஒரு ஆட்சியாளர்களும் செய்ய எண்ண முடியாத ஒரு விடயத்தை இந்த நாட்டு அரசாங்கம் செய்தது. ஜெயலலிதா அவர்களுக்கும் எம்ஜிஆருக்கும் செய்கின்ற மாபெரும் துரோகம். இந்த அதிமுகவை ஒன்று இணைக்க போகிறாராம். திமுகவை எதிர்த்துதான் இந்த அதிமுகவை உருவாக்கினார்கள். அப்ப மீண்டும் இவர்களோட இணைவதென்றால் அப்ப அவருடைய கொள்கை கோட்பாடுகள் எங்கே என்ற மாதிரி தான் இருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். சிறுவர்கள் மற்றும் மகளிருடைய உரிமைகள் மற்றும் அவர்களுடைய பாதுகாப்பு கேள்விக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறதா என்றுதான் கண்டு தோணுகிறது. குறிப்பாக இந்த விஜயர் அவர்களுடைய வெற்றி விழா என்ற தேர்தல் பிரச்சாரங்களை சிக்கி தவிக்கும் எங்களுடைய சமூக ஊடகங்கள் இலங்கை திருநாட்டில் நடக்கின்ற சில சம்பவங்களை மறந்து விட்டதா அல்லது மறைத்து விட்டார்களா என்று எண்ண தொடங்குகிறது. அண்மையில ஒரு விடயம் ஒன்று நடைபெற்றிருந்தது. அந்த விடயத்தின் அடிப்படையில் இப்ப இருக்கிற அரசாங்கத்தின் மீது பாரிய ஒரு நம்பிக்கையும் ஏற்பட்டிருந்தது. அதே நேரத்தில் அவர்களுக்கு பல்வேறுபட்ட புகழாரங்களும் கொடுக்கப்பட்டிருந்தது. ஏனென்றால் யாருமே என்ன எல்லாம் செய்ய துணியாத விடயங்களை இவர் செய்தார்கள் என்ற ரீதியில தான் இவர்களுக்கான ஒரு புகழாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக கடந்த 8ஆம் தேதி ஒரு தேரருக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. ஏனென்றால் ஒரு 15 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுமியை தவறான நடத்தைக்கு உட்படுத்தினார் என்ற அடிப்படையில் ஒரு தேரரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. கடந்த மே மாதம் 8ஆம் தேதி அது பேர் முக்கியமான தேர்தலாக கருதப்படுங்க. பல்லேகம கேமரத்ன தேர்தல், அதாவது அட்டமஸ்தான தேர்தலாக அவர் கருதப்படுது. அதாவது 8 முக்கிய பௌத்த தலங்களுக்கான ஒரு பொறுப்பான நபராக அவர் கருதப்படுகிறார். இவரையே கைது செய்யும் அளவிற்கு இந்த அரசாங்கம் துணிந்து விட்டது என்ற வகையில இந்த அரசாங்கத்துக்கான ஒரு துணிகர செயலுக்கான ஒரு பாராட்டுகளும் சமூக வழக்குகளும் உண்டு. குறிப்பாக இந்திய பிரதமர் கூட இவருடைய காலில் விழுந்து வணங்குகின்ற காட்சிகள் கூட காணப்படுகிறது. இந்திய பிரதமருக்கு இலங்கைக்கு வந்திருந்த நேரத்தில் அவருடைய காலில் விழுந்து தன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் என்ற ரீதியில இவர் ஒரு முக்கிய ஸ்தலத்தில் இருக்கின்ற ஒரு தேரர். அப்ப இவருக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டு வருகிறது. குறிப்பாக கடந்த 8ஆம் தேதி இவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் 12ஆம் தேதி வரை, மே மாதம் 12ஆம் தேதி வரை இவர் வைத்தியசாலையிலாம் காணப்பட்டார். குறிப்பாக ஆரம்பத்தில் 8ஆம் தேதி கைது செய்யப்பட்ட 9ஆம் தேதி வைத்தியசாலையில் காணப்படுற இவரை கொழும்பு மேலதிக நீதிவான் மதிப்புரிய நீதிவான் அவர்கள் சந்தித்து ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார். இவர் தனியார் வைத்தியசாலையில் இருக்க தேவையில்லை, இவரை கொழும்பு தேசிய வைத்தியசாலையிலோ அல்லது சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிங்கள் என்று பிறப்பிக்கப்பட்டார். ஆயினும் மருத்துவ தேவைகளுக்கு அடிப்படையில் கடந்த 12ஆம் தேதி வரை இவர் தனியார் வைத்தியசாலையெல்லாம் இருக்கிறார். அப்ப இந்த இடத்துல கோட்டை நீதிமன்றம் தன்னுடைய உத்தரவை பிறப்பிக்கிறது. உடனடியாக வரை தேசிய வைத்தியசாலைக்கு அனுப்புங்கள் என்ற ரீதியில் இதன் அடிப்படையில் மாற்றம் அடைகிறார். ஒரு அதிகாரத்தில் இருப்பவர் அல்ல முக்கியமான இடத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய பலங்களை பயன்படுத்தி சட்டங்களை ஏமாற்ற எண்ணுகிறார்களா என்ற ஒரு சந்தேகம் தான் எழுப்பப்பட்டு வந்த இந்த சூழ்நிலையில ஒரு அரசு அதிகாரி நினைத்தால் எதுவும் சாத்தியம் என்ற அடிப்படையில தான் கிட்டத்தட்ட சட்டமும் சரி வழக்கறிஞரும் சரி இந்த சமூக முக்கியஸ்தர்கள் என்ற கருதப்படுகிறவர்களும் சரி இவருக்கு சார்பாக இருக்கின்ற அந்த சூழ்நிலையில ஒரு அரசு அதிகாரியின் செயற்பாட்டின் அடிப்படையில் இவருக்கு எதிரான ஒரு பிடியாணை வழங்கப்பட்டது என்பது கூட இங்கு அவதானிக்கக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுது. அந்த வகையில் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் முக்கிய அதிகாரியான சஞ்சீவினி அவேகோன் அவர்கள் இந்த நடவடிக்கையின் மூலமாக தான் இந்த பிக்கு அவர்களுடைய இப்படியான செயற்பாடு என கருதப்படுகிற செயற்பாடு சமூகத்துக்கு வெளிச்சத்துக்கு வருகின்றது. உண்மையிலேயே இதுல மெனவர்த்ததுக்குரிய ஒரு விடயமாக கருதப்பட முடியும்னா நேற்றைய தினம் இவருடைய விசாரணை அனுராதபுர நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அப்ப அந்த இடத்துல இவர் ஆஜராகவில்லை. இவரின் சார்பில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் ஆஜராகியிருந்தார்கள். ஆனால் சிறுமியின் சார்பில் யாருமே ஆஜராகவில்லை என்ற ஒரு மனக்குமரலும் காணப்படுகிறது. உண்மையிலேயே இவர் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டதா இல்லையா என்பதை தாண்டி ஒரு சிறுமி பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த சிறுமியை பாதுகாக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை இல்லையா என்ற மாதிரி தான் இங்கு காணப்படுகின்றது. இந்த இடத்துல அந்த அதிகாரி, அந்த சிறுவர் பாதுகாப்பு அதிகாரி தன்னுடைய Facebook வலைதளத்தில் ஒரு முக்கியமான ஒரு பதிவு எடுக்கிறார். என்னது முக்கியமான பதிவு எடுக்கிறார்? சட்டத்துக்கு மேல் மதமும் நியாயத்துக்கு மேல் பணமும் என்ற வகையில தான் இந்த அதிகாரி தனது கருத்து பதிவு எடுக்கிறார். அந்த அதிகாரி பல்வேறுபட்ட இடங்களை தான் செயல்படுறதால் தன்னால் இயலாமல் இருக்கிறதா என்ற ஒரு சந்தேகத்துல ஒரு அரசு அதிகாரியை இவ்வாறான பதிவை தன்னுடைய இயலாமையை காட்டி ஒரு பதிவிடும்போது சாதாரண மக்கள் என்னதான் அங்குதான் செல்வார்கள் என்ற மாதிரி தன்னுடைய இது காணப்படுகிறது. உண்மை வெளிச்சத்துக்கு இருந்தானே காத்திருந்து என்ன நடக்கத்தான் போகிறது என்பதை அதே நேரத்தில் இந்த சிறுமியை இந்த தேரருக்கு விற்றார் என்ற அடிப்படையில் அவருடைய தாயாருக்கு விளக்கமறியல் அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ 22ஆம் தேதி வரை. அதே நேரத்தில் இந்த தேரரையும்
நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 22ஆம் தேதி ஆஜர்படுத்துமாறு ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்பதனை. அடுத்ததாக நாங்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்க வேண்டும். திமுக அதிமுக பிளவு காணப்படுதா ஒரு பிரச்சனை இருந்தது. இப்ப அதிமுகக்குள்ள பல்வேறு பிளவுகள் காணப்படுது. இந்த அதிமுகவை ஒன்று இணைக்க போகிறாராம் யார்? ரஜினிகாந்த் அவர்கள் இந்த அதிமுகவை ஒன்றிணைக்க ஒரு முயற்சி எடுத்துக் கொண்டிருப்பதாக ஒரு அரசியல் வட்டாரங்கள் குறிப்பிடுறாங்க. அல்லது அவருடைய ரசிகர் வட்டாரம் தான் தற்பொழுது செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அந்த வகையில கடந்த தேர்தல் முடிவின் போது திமுக அவர்கள் தோல்வி அடைந்திருந்தார். திமுகவை போய் ரஜினி அவர்கள் தானாக சென்று சந்தித்திருந்தார். திமுகவின் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து ஆறுதல் கூறுவதாக இருக்கட்டும், நம்ம அரசியல் எப்படி செல்வமாக இருக்கட்டும் என்ற வகையில் கருத்துக்கள் தெரிவித்ததோட அதிமுகவுடன் நீங்களையும் கூட்டு சேரக்கூடாது என்ற வகையிலையும் கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருந்தன என்பது பற்றி சமூக வலைத்தளங்கள் அதிகப்படியான கருத்துக்களை தெரிவித்தன. அந்த வகையில தான் தற்போது அது தொடர்ந்து வந்தவனா நீ விஜய் அவர்கள் ஆட்சி அமைத்து விட்டார். அதை தாண்டி திமுக எதிர்கட்சியாக வந்து விட்டது. அதனை தொடர்ந்து இடம்பெற்ற சம்பவங்கள்லாம் முக்கியமானது. அதிமுக இரண்டாவது பிளவுபட்டது. அதாவது எடப்பாடி பழனிசாமியுடன் ஒரு முருகல் நிலை ஏற்பட்டதாக கருதப்பட்டு ஒரு அணி பிரிந்து விஜயிடம் சென்றடைந்தது. ஆனால் அந்த அணியை மீண்டும் இணைப்பதற்கு போராடுகிறார் ரஜினி என்ற வகையில் தான் கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகிறது. அப்ப இவர் திமுகவையும் அதிமுக இணைத்து எடப்பாடியை முதலமைச்சராக போற மாதிரி தன்னுடைய கலந்துரையாடல்களை மேற்கொண்டார் என்றது செய்திப்படுகிறது. உண்மையிலேயே அவ்வாறு ஒரு சம்பவம் நடைபெற்றிருந்தால் ஜெயலலிதா அவர்களுக்கும் எம்ஜிஆருக்கும் செய்கின்ற மாபெரும் துரோகம் என கருதப்பட்டிருக்கும். ஏனென்றால் திமுகவை எதிர்த்து தான் இந்த அதிமுகவை உருவாக்கினார்கள் எம்ஜிஆர் தலைமையிலான அணி. அப்ப மீண்டும் இவர்களோட இணைவது என்றால் அப்ப அவருடைய கொள்கை கோட்பாடுகள் எங்கே என்ற மாதிரி தான் இருக்கிறது. அப்ப இவர் ஒரு கடல இந்த அவருடைய ரசிகர் மன்றங்கள் வட்டாரங்கள் தெரிந்த விடயங்கள் அதிமுக மீது இவர் ஒரு பாரிய ஒரு அக்கறை கொண்டிருக்கிறார், விசுவாசம் கொண்டிருக்கிறார். அப்ப அதிமுக பிளவுபட உண்மையிலே திமுகவோட இணைப்பதே அதிமுக செய்கிற ஒரு துரோகம் தான் என்றுதான் கருதப்படுகிறது. பார்ப்போம் தொடர்ச்சியாக என்னதான் நடக்க போகிறது இந்த திருநாட்டில். அதே நேரத்தில் இந்திய திருநாட்டில் அதே நேரத்தில் இந்திய பிரதமர் ஆவரா விஜய் என்ற மாதிரி தான் கனவு. அவருடைய நெருங்கிய ஜோசியர் ஒரு முக்கியமான ஒரு குரு என சொல்லப்படுபவர் விஜய் அவர்களை பார்த்து சொல்லிக்கிறார், நீங்கள் இந்திய பிரதமர் ஆகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு, உங்களுக்கு அந்த 8 பொருத்தங்கள் இருக்கு, அதெல்லாம் இருக்கு, அப்ப நீங்க இந்திய பிரதமர் ஆவீங்கள் என்ற மாதிரி தன்னுடைய கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறார். ரத்தன் பண்டிட் என்றதுதான் கடந்த இந்த அரசாங்கத்துல ஒரு முக்கியமான பதவி கொடுக்கப்பட்டு அழகு பார்க்கப்பட்டார். அந்த முக்கியமான பதவி கொடுக்கப்பட்ட அழகு பார்த்த சந்தர்ப்பத்தில் 2வது நாளே ஒரு சுரத்தி அடிக்கப்பட்டார். அவர் சுரத்தி அடிக்கப்பட்ட ஒரு சில சமூகவாசிகள் குறிப்பிடப்பட்ட என்னென்னா அவர் பெரிய ஒரு ஜோசியராக கருதப்படுகிறார். விஜய்க்கு பெரிய ஜோசியம் எல்லாம் சொல்றார். அந்த இளவர் அரசாங்க பதவியிலிருந்து 2 நாட்களில் துரத்தப்படுவேன் என்ற ஜோசியம் தனக்கு தானே ஜோசியம் பார்த்துக் கொள்ள அளவு போயிட்டார். அந்த வகையில் நக்கலாகவும் கருத்துக்கள் பரிமாற்றப்பட்டது. தொடர்ச்சியாக பார்ப்போம் என்ன நடக்க போகிறது என்று. அதே நேரத்தில் இலங்கை திருநாட்டில் என்ன நடக்க போகிறது என்பதை நாங்கள் மறக்கக்கூடாது. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.